காங்கிரஸ் கட்சிக்கு திமுக அடிமை அப்படின்னு எதிர்க்கட்சி தலைவர் ரொம்ப கடுமையாகவே விமர்சிச்சிருக்காரு. இது அரசியலுக்காக வைக்கப்படக்கூடிய விமர்சனமா இல்லை கலை யதார்த்தமே அப்படிதான் இருக்கா? இல்லை, கலை யதார்த்தம் அதுதான். அதை எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதிரொலிச்சிருக்காரு, அவ்வளோதான். இப்போது காங்கிரஸ் கட்சிக்குரிய பிரச்சனையே அதுதான். அவங்க அதை கடந்து போகணுன்னு பார்க்குறாங்க. இன்றைக்கு ஏதோ அரசியல் காரணங்களுக்காக அவங்க திமுகவினுடைய கூட்டணியில் இருந்தாங்கன்ற ஒரே பலகீனத்தை பயன்படுத்தி இன்றைக்கி காங்கிரஸ் கட்சி ஒன்றுமே இல்லை, திமுக சொல்கிறதெல்லாம் காங்கிரஸ் கட்சி பின்பற்றும், இன்னும் சொல்ல போனால் திமுகவினுடைய ஒரு சார்பு அணியாக காங்கிரஸ் இயங்கணுன்ற நிலையில் வடநிலையில் அது எல்லா தோழமை கட்சியும் அவங்க கூட்டணி கட்சிகள் எல்லாமே திமுகவினுடைய அணிகளில் ஒன்று தான் திமுகவும் ஸ்டாலினும் இது வரைக்கும் பயன்படுத்துகிறாங்க. இப்போ கூட என்ன சொல்கிறாங்க, காங்கிரஸ் கட்சிக்கும் திமுகவுக்கும் ஏற்கனவே சொல்லுவாங்களே அந்த கொள்கை உறவு, அதனால் நாங்கள் பிரிய மாட்டோம்னு சொல்லலை. ஆலந்தூர் பாரதி என்ன சொல்கிறான்னு பாருங்கள். அவர் என்ன சொல்கிறாரு, காங்கிரஸ் ஸ்டாலினுக்கும் ராகுல் காந்திக்கும் நெருங்கிய உறவு இருக்குது, ரெண்டு பேரும் பாசத்தோடு கட்டி பிணைஞ்சு இருக்கிறாங்க, அதனால் எங்கள் கூட்டணி பலமான கூட்டணி, உறுதியான கூட்டணி. ஸ்டாலினே கூட அப்படித்தானே சொல்றாரு முதலமைச்சர். என்ன அரசியலை தாண்டி நானும் ராகுல் காந்தியும் சகோதரர்கள் அப்படின்னு. அரசியலை தாண்டி அவர் சகோதரர். இவர் என்ன சொல்றாரு, அரசியலுக்கே அந்த சகோதர உறவு தான் காப்பாத்துது, இது ஒன்றும் கொள்கை கூட்டணிலாம் கிடையாது, இது உனக்கு நான் உதவி எனக்கு நீ உதவி, நீ அடிக்கிற கொள்ளையில் நான் உன்னை காப்பாற்றுறேன், நான் அடிக்கிற கொள்ளையில் நீ காப்பாற்றுன்றது தான். ஆக இது இவ்வளோ நாள் இந்த கொள்கை கூட்டணின்னு சொன்னதெல்லாம் அம்பக்கு வேலை, அது பொய்ன்றதை நிரூபிச்சிட்டு இருக்காங்க. இன்னைக்கு கூட ஆலந்தூர் பாரதி என்ன சொல்கிறாரு, இந்த யாரும் இதை பற்றி விமர்சிக்கக்கூடாது, யாரும் பேசக்கூடாதுன்றாரு. செல்வ பிறந்தகை இப்போ அவன் நடவடிக்கை எடுப்போன்றாரு. ஆனால் இவர் நடவடிக்கை எடுத்து யார் கேட்க போகிறாங்கன்றத அவர் தான் சொல்லணும். இல்லை, ரொம்ப வெளிப்படையாகவே கேட்குறேன். இப்போ கூட்டணிக்காக திமுக காங்கிரஸ்கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்கா? திமுக கெஞ்சலைங்க. திமுக காங்கிரஸை விட்டு போச்சுன்னா திமுக இன்னைக்கு கேள்விக்குறி, டெபாசிட் போயிடும். ஓகே, என்ன காரணம்னா அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்ப்பதற்கு தேர்தல் களத்தில் சந்திப்பதற்கு எந்த விதமான ஆயுதமும் திமுக கிட்ட இல்லை. இருக்கிற ஒரே ஆயுதம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய எதிர்ப்பு. திமுகவுக்கு மட்டும் இல்லை, அந்த கூட்டணியில் இருக்கிற எல்லா கட்சிக்கும் ஒரே ஆயுதம், ஒரே கொள்கை, ஒரே லட்சியம், ஒரே நோக்கம். பாரதிய ஜனதா கட்சியை எதிர்க்கிறோம், நாங்கள்லாம் வீராதி வீரர்கள், எங்களுடைய படையைப்பார், உடையைப்பார், நடையைப்பார், இதுக்கு வருகின்ற தடையைப்பார்னு சொல்லி கதை விட்டுக்கிட்டு டைலாக் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போது அதனால் அவங்க பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிரான மனநிலையை தமிழ்நாட்டில் உருவாக்கி வச்சுருக்காங்க. அதனால் சிறுபான்மை மக்களும் அந்த இடதுசாரி சிந்தனையாளர்களும் இவங்களை தூக்கி நிறுத்துவாங்கன்னு சொல்லி ஸ்டாலின் இது வரைக்கும் நம்பிக்கிட்டு இருந்தார். இப்போது அதுக்கு காரணம்னா காங்கிரஸ் கட்சியும் திமுகவும் இருக்கிற இந்த கூட்டணி, INDIA இந்தியா கூட்டணி. இந்த இந்தியா கூட்டணியில் என்னுடைய முகமாக ஸ்டாலின் பார்க்குற வரைக்கும் தான் பிஜேபி எதிர்ப்புன்றதை இவர் பின்பற்ற முடியும். இந்தியா கூட்டணியிலிருந்து அவர் வெளியே வந்துட்டார், அல்லது காங்கிரஸ் கட்சி தனியாக இருக்குது, அது ஒரு கோணத்தில் பிஜேபி எதிர்க்குது, ஸ்டாலின் ஒரு கோணத்தில் எதிர்ப்புனா பாரதிய ஜனதா கட்சி எதிர்ப்பு ஓட்டு பிரியும். இன்னும் சொல்ல போனால் பாரதிய ஜனதா கட்சி எதிர்ப்பு என்பது திமுகவினுடைய சந்தர்ப்பவாதம். ஏன்னா கடந்த காலத்தில் அவங்க ஆட்சியில், வாஜ்பாய் ஆட்சியில் இருந்திருக்கிறாங்க, கூட்டணியில் இருந்திருக்கிறாங்க, பாஜகவோட கூட்டணியில் இருந்திருக்காங்க. அதனால் அவங்களுடைய அவ்வளோ தூரம் கூட்டணி ஏன் போயிட்டீங்க. இப்போ கூட அவங்களுடைய அப்பா தபால் தலையை வெளியிடுறதுக்கு ராஜ்நாத் சிங்கை தானே கூப்பிட்டு வந்தாங்க, பிரதமரை போய் கூப்பிட்டாங்க. அவர் வர முடியாதுன்ற உடனே ராஜ்நாத் சிங்கை அனுப்பி வைக்கிறேன்னார், அனுப்பி வச்சார்ல. அவங்க அப்பாவுக்கு கௌரவம் தேடி தரணும்னா கூட ராகுல் காந்தி வெளியிட்டால் அது மரியாதை குறைவு, பிரதமர் வரலன்னா கூட மத்திய அமைச்சர் ஒருத்தர் வரணும்னு சொல்றது திமுகவினுடைய மனநிலை. அதனால் அவங்க தேவை என்ன, அவங்க அப்பாவுக்கு தபால் தலை வேணும்னா அது பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆதரவு தேவை. நீங்கள் பார்த்தீங்கன்னா கவர்னரை ரொம்ப எதிர்க்கிறாங்க இவங்க,
வீராவேசமாக கவர்னர் யார், நான் முடிச்சிடுறேன், யாருன்னு கேட்பாங்க. ஆனால் அதே கவர்னர் டீ பார்ட்டி வைக்கிறாரு, அது போக மாட்டேன்னுவாங்க. ஆனால் உதயநிதி ஸ்டாலினை துணை முதலமைச்சராக பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கணும்னா அந்த வார்த்தை அந்த டீ பார்ட்டிக்கு போனாங்க. இல்ல புரியுது. இப்ப திமுக காங்கிரஸ் கூட்டணி தேவை யாருக்கு ரொம்ப அதிகமா இருக்கு? திமுகவிற்கு அதிக தேவையா, காங்கிரஸுக்கு அதிக தேவையா? நான் முடிச்சிடுறேன். அதனால் இவங்க வந்து தன்னுடைய தேவைக்காக பிஜேபி எதுக்கு என்ற கவசத்தை வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றிட்டு இருக்காங்க. இப்போ அந்த ஏமாத்துறதுக்கு இவங்களுடைய அடையாளமாக பார்க்கப்படுறது காங்கிரஸ் திமுகவும் கூட்டணி சேர்ந்ததுனால எதிர்ப்பு சக்திகள், பாரதிய ஜனதா கட்சி எதிர்ப்பு வாக்குகள் இவங்களுக்கு கிடைக்கும்ன்றதை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போது காங்கிரஸ் வெளியே போயிடுச்சா அல்லது வேறொரு கூட்டணிக்கு போயிடுச்சுன்னா திமுக வந்து பாரதிய ஜனதா கட்சி எதிர்ப்புன்ற நாடகம், திமுகவை வந்து பாரதிய ஜனதா எதிர்ப்பாளர் நம்புறதை விட காங்கிரஸை தான் நம்புவாங்க. அப்போது பாதிப்பு வந்து திமுக இவ்வளோ நாள் நம்பி இருக்கின்ற அந்த ஓட்டு பிளவுபடும். சிறுபான்மை மக்களை ஏமாற்ற முடியாது. சிறுபான்மை மக்கள்லாம் காங்கிரஸ் பின்னால் போயிட்டு அவங்க கூட்டணிக்கு போயிட்டாங்களா, இவங்க ஜெயிக்க முடியாது. அதனால் இவங்க வந்து பாரதிய ஜனதா கட்சியை எதிர்ப்புன்ற அவங்க கிட்ட இருக்க ஒரே ஒரு ஆயுதத்தை கூட அதிமுகவுக்கு எதிராக பயன்படுத்த முடியாத போயிடும். அதனால பயந்து போய் காங்கிரஸ் காலில் விழுந்திருக்காங்க. ஓகே சார், நன்றி சார். வரேன் சார். ஆவடிக்குமார் சார், ஒருவேளை இப்போ கூட்டணியிலேருந்து காங்கிரஸ் வெளியேறதுக்கு தான் இந்த மாதிரியான விமர்சனங்களை வைக்குதுன்னு ஒரு கருத்து முன்வைக்கப்பட்டாலும் சீட்டு பேரத்துக்காக தான் அந்த விமர்சனம்னு நம்ம எடுத்துக்கூடாதா? இல்லை, கூட்டணியிலேருந்து வெளியேறதுக்கு காங்கிரஸும் விரும்பலை, திமுகவும் விரும்பலை. அதுதான் உண்மை. இந்த கூட்டணி தொடரணும். இந்த கூட்டணி தொடர்ந்தால்தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையை புரட்சி தமிழர் எடப்பாடியாருடைய எழுச்சியை எதிர்கொள்ள முடியும். வெற்றி பெறாங்கன்றது ரெண்டாவது. எதிர்கொள்றதுக்கே இந்த கூட்டணி இருக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்க. திமுக நினைக்குது, காங்கிரஸ் நினைக்குது. அதில் ஒன்றும் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் இதை ஏன் இந்த அளவுக்கு பிரச்சனை வந்ததுன்னா திமுக காங்கிரஸை மிரட்ட பார்த்தது. என்னன்னா அவங்கள ஒரு 10 இடத்துக்குள்ள நிறுத்திடலாம். ஏற்கனவே 25 இடம் கொடுத்து கடந்த தேர்தலில் 18 இடம் வெற்றி பெற்றாங்க. எப்படி சமயம் பார்த்து ஈரோட்டில் இவிகே இளங்கோவன் இறந்த உடனே அந்த சீட்டை வந்து திமுக கைப்பற்றிடுச்சு இல்லை, அப்போ 17 ஆயிடுச்சு. இந்த 17லேருந்து ஒரு 5 குறைச்சி ஒரு 12, 10 தரலான்றது இவங்க அதுதான் போய் டெல்லியில் கனிமொழி வந்து காங்கிரஸ் தலைமை கிட்ட சொன்னது. ஏற்கனவே 18 எம்எல்ஏ இருக்காங்க சார், 17 இருக்காங்க, 17 இருக்கு. ஏற்கனவே இப்போ 10 கொடுத்தா எப்படி சார்? அதுதாங்க அது அவங்க சொன்னது. அதுக்கு அவங்க சொன்ன காரணம் என்னன்னா, ஏற்கனவே நம்ம கூட்டணி பலவீனமாக இருக்குது, பாரதிய ஜனதா கட்சி உள்ளே நுழைஞ்சிரும், என்டிஏ ஆட்சி அங்கே அமைஞ்சிரும். அப்போது அதை தடுக்கணும்னா நம்ம கட்சியில் இன்னும் கொஞ்சம் கூட்டணியில் கட்சியை சேர்க்கணும். அது ராமதாஸை சேர்க்கணும், தேமுதிகவை சேர்க்கணும், அவங்களுக்கு இடம் தர வேண்டியிருக்கு. அதனால் நீங்கள் கொஞ்சம் குறைச்சிக்குங்க, பார்லிமெண்ட் வர சொல்ல உங்களுக்கு கூடுதலாக பார்த்துக்கலாம், இல்லை உள்ளாட்சி தேர்தலில் தந்துக்கிறோம், இப்போதைக்கு திமுக மறுபடியும் ஆட்சிக்கு வரணுன்றதுக்கு நீங்கள் உதவி செய்யுங்கன்னு போய் கேட்டாங்க. அவங்க என்னன்னா இவங்க எதை நோக்கி போகிறாங்கன்றது அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. திமுகவோட திட்டத்தை அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. அதை தலைமை என்ன நினைச்சாங்கன்னா, திமுக இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய எதிர்ப்பிலிருந்து தன்னை தற்காத்து கொள்வதற்காக காங்கிரஸை ஒதுக்குதுன்றத பாரதிய ஜனதாவுக்கு புரிய வைக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்போது அதுதான் வந்து ஈரோட்டில் செஞ்சாங்க. ஈரோட்டில் வந்து காங்கிரஸ் வந்து நாங்கள் ஆதரிக்கலை, நாங்களே நிற்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு சமிக்கை அனுப்புனாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க, காங்கிரஸுக்கு நாங்கள் பெருசாக முக்கியத்துவம் தரல, அவங்கள ஒரு 10 சீட்டில் அடக்கிட்டோம், அதனால் நீங்கள் வந்து எங்கள் மேலே கோவப்படாதீங்க, நீங்கள் கொஞ்சம் மென்மையாக பாருங்கள், நாங்கள் அதுக்கு மறுபடியும் ஆட்சிக்கு வந்த பிறகு உங்களுக்கு ஆதரவாக கூட இருப்போம், நீங்கள் வந்து எடப்பாடி பழனிசாமியை எதுக்கு ஏற்றுக்கிறீங்க அப்படின்னு அவங்க சமிக்கை அனுப்புறதுக்கு தான் காங்கிரஸை பலகீனப்படுத்துகிறாங்க. இப்போ அவங்க அதனால் அவங்க கூட்டணியை மாற்றணுன்றதுலாம் நோக்கம் இல்லை சார். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இல்லை, ஒரே நிமிஷம், 10 சீட்டில் இப்போ காங்கிரஸை நாங்கள் வந்து சுருக்கணும் அப்படின்னு திமுக பிளான் போடுறாங்களா? ஒருவேளை காங்கிரஸ் வந்து அதுக்கு ஒத்துக்கல, அவங்க ஆட்சி அதிகாரத்துல பங்கு கேக்குறாங்கல்ல சார், அதுதாங்க சொல்ல வந்தேன். இத வந்து காங்கிரஸ் புரிஞ்சுக்கிச்சு. இப்போ அவங்க என்ன சொன்னாங்க, இதை என்ன சொல்லிட்டு இந்த 10க்குள்ள அடைக்கிடுங்க, உங்களுக்கு ஒரு ராஜ்யசபை தரேன், நீங்க சொல்ற ஆளை ராஜ்யசபைக்கு அனுப்புறேன்னாங்க. இப்போ அவங்க என்ன சொல்றாங்க, நீ என்ன எனக்கு ராஜ்யசபை தருது, 40 இடத்த கொடுத்தா நானே 2 வருஷத்துக்கு ஒரு தடவை அனுப்ப முடியல, உனக்கு ராஜ்யசபை தர இடத்துல நாங்க இருக்கிறோம், எங்களுக்கு 40 இடத்த கொடு,
நாங்கள் வந்து ராஜ்யசபைக்கு நாங்கள் அமைச்சிக்கிறோம், 2 வருஷத்துக்கு ஒருத்தர் நாங்கள் அமைச்சிக்கிறோம். அப்ப உண்மையிலே எதிர்க்கட்சி தலைவர் சொன்ன மாதிரி இங்க சொன்னது உண்மை. திமுக தான் இங்க கெஞ்சிக்கிட்டு இருக்கா. கெஞ்சிக்கிட்டு இருக்கு. அதனால அவங்க என்ன சொல்றாங்க, சரி நீங்க வந்து அவங்களுக்கு நல்லா தெரியும் காங்கிரஸ் இல்லைன்னா திமுக வெற்றி பெற முடியாது, கூட்டணி இருந்தாலும் முழுமையாக வெற்றி பெற முடியாது. ஓகே. அப்போ இவங்க வந்து மெஜாரிட்டி வராது. அப்படி வெற்றி பெற்றால் அவங்களுடைய கணிப்பில் மெஜாரிட்டி வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போது மெஜாரிட்டி வராமல் இவங்க ஆட்சி அமைச்சா 2006 ஏமாத்தின மாதிரி மறுபடியும் ஏமாற்றுவாங்க. அதனால முன்னாடியே இவங்க ஒப்புதல் கேட்குறாங்க. ஓகே. அன்னைக்கு 2006 சுதர்சன் தலைமையில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய சட்டமன்ற கட்சி கூடின உடனே அவரை தலைவராக தேர்ந்தெடுத்து அடுத்த தீர்மானம் ஆட்சியில் பங்கு தீர்மானம் போட்டாங்க. அதனால் அந்த நிலை இப்போ வந்துடக்கூடாது, இவங்க மறுபடியும் பழைய கதையை சொல்லக்கூடாதுன்றதுக்காக பாரதிய ஜனதா கட்சி வந்துடும், அதனால நீங்கள் எங்களை ஆதரிங்கன்னு கேட்டுட்டு அல்வா கிண்டி கொடுத்துட போகிறாங்கன்றதுக்காக அவங்க இப்போவே உஷாராக கேட்குறாங்க. அதனால தான் 2006 வந்து காங்கிரஸ் வந்து தவறு செய்து விட்டு அவர் சொல்ற ஒவ்வொரு வார்த்தையிலும் பின்னால் அர்த்தம் இருக்கு. இன்னைக்கு சிதம்பரம் எப்படி உங்களை காப்பாற்றுறதுக்கு அறிக்கை விட்டுக்கிட்டு சொல்லிட்டு இருக்காரோ அதுக்கு நேர்மாறா இன்னைக்கு திருச்சி வேலுசாமியிலிருந்து இன்னைக்கு வந்து மாணிக்கம் தாகூர்லேருந்து ஜோதிமணியிலேருந்து இன்னைக்கு பல தலைவர்கள் இன்னைக்கு பேசுகிறாங்க. ஒரு சிலர் பேசாமையே டெல்லியில் போய் சொல்கிறாங்க. இப்போ எல்லாருமே ஒட்டுமொத்தமாக இந்த கூட்டணியிலேருந்து வெளியே போகிறதா வேண்டாமான்றது இல்லை பிரச்சனை. காங்கிரஸை திமுக அழிக்க நினைக்குது, திமுக காங்கிரஸினுடைய அழிவிலிருந்து தன்னுடைய வளர்ச்சியை அதை மாற்ற நினைக்குது. அதுக்கு காரணம் பிஜேபி கிட்ட நாங்கள் விலகி வந்துட்டோம்னு ஒரு தோற்றத்தை உருவாக்க பார்க்குது. அதனால் பிஜேபிக்கு என்ன நோக்கம்னா காங்கிரஸ் வளரக்கூடாது. ஓகே. இல்லை நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ திமுக காங்கிரஸ் கூட்டணியோட இறுதி முடிவு என்னதான் இருக்கும்? இப்போ மாறி மாறி கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு இருந்தாலும் இறுதியாக என்னவா இருக்கும்? அதுதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் சொன்னதுதான் நடக்கும். காங்கிரஸுக்கு திமுக அடிமையாகித்தான் தீரணும், இல்லைன்னா திமுக டெபாசிட் இழக்கும். அந்த தேர்தலில் மிக கேவலமான தோல்வியை திமுக சந்திக்காம இருக்கணும்னா காங்கிரஸ் கட்சியை தக்க வைக்கணும். காங்கிரஸ் கட்சியை தக்க வைக்கணும்னா காங்கிரஸ் சொன்னதெல்லாம் கேட்டுக்கிட்டு கூட்டணியில் சேரணும். ஓகே, நன்றி சார்.